ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் சினிமாக்காரன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா, மலையாள ஆக்டர் நிவின் பாலியுடைய ஆக்டிங் வேலையான மலையாளி ஃப்ரம் இந்தியா திரைப்படத்துடைய தமிழ் டபுள் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில். ஸோ ரீசெண்டாக தான் இந்த படத்தோடைய தமிழ் டபுள் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் அறிவிப்பு தரலான்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த படத்துடைய கதை என்னன்னா, நம்ம வேலைக்கே போக மாட்டேன், நான் வீட்டில் தண்டச்சோரா வெட்டியாக திரும்பி நிற்பான்றத சில பல கேரக்டர் வந்து நம்ம ஊரை சுற்றி இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் என்ன தான் சொன்னாலும் சரி, நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தான் இருப்பேன்ட்டு நமக்கு இருக்கும். அவர் மட்டும் இல்லாமல் அவர் பிறந்த அப்படி தான் ஏகபட்சம் 30-35 வயசு இருக்கும். சின்ன பசங்களோட கிரிக்கெட் விளையாடுன்னு, சின்ன பசங்களோட சண்டை போட்டுன்னு ஒரு யதார்த்தமாக ஒரு ஜாலியான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் ஏதோ பாலிடிக்ஸ் பிரச்சனை வரும்பொழுது அப்போ வந்து கொடியை தூக்கிட்டு அங்கே ஒரு ரன்னுக்கு போகிறது, கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தாலும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஹீரோ. இவங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் வந்து 24 மணி விளையாடுங்க இல்லையா, ஸோ அதான் கிரிக்கெட்டாக ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோ 2 பேர் வந்து எல்லாருமே வந்து இந்தியன் பாகிஸ்தானுடைய வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது. ஸோ இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து இந்தியாவை தோற்றுறது, பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருது. ஸோ இதனால் வந்து அங்கே இருக்கிற வந்து சின்ன பசங்க 12 வயசு 13 வயசு பையன் நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பட்டாசு வெடிச்சிருக்காங்க. அந்த பட்டாசு வெடிச்ச உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு என்ன ஆகுதுன்னா, கில்ட்டு ஃபீல் ஆகுது. ஸோ இவன் வந்து முஸ்லீம் பையன், பாகிஸ்தான் ஜெயிச்சது வந்து பட்டாசு பண்ணிக்கிறான். 2 புரியுது, அவன் வந்து பாகிஸ்தான் போய் வெடிக்க சொல்றாங்க. இப்போ இங்கேயும் அவன் வச்சானுன்றவங்க அவங்க வந்து அவனுடைய ஆப்போசிட் கட்டுறதுக்காக பெட்ரோல் வந்து நெருப்பை வச்சு பாம்பு மாதிரி வீட்டுக்குள் தூக்கி போட்டுருவான். அங்கே ஒரு 6-7 பேருக்கு வந்து அடிப்படுது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, மத கலவரமாகி ஏகப்பட்ட ஏரியாவில் வந்து இந்தியன் முஸ்லீம் வந்து கலவரத்தை உண்டாக்கி ஏகப்பட்ட பேர் வந்து பிரச்சனைக்குள்ளாகுது. இந்தியாவில் மொத்தம் கலவரமாகுது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேர் மக்கள் வந்து இது வந்து சுமூகமாக பிடிக்கும், இது பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு போக விடக்கூடாதுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஹீரோடைய மாமா வந்து கல்ஃப் கட்டில் வேலை செய்கிற ஆள். ஸோ நம்ம பையன் வந்து இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை ஆகிடும், இங்கே எப்படியாவது நம்ம இந்த இந்தியாவை விட்டு வெளியூர் போகணும், உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறதுனால சரி ஹீரோவும் ஸோ நம்ம மாமா சொல்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம லைஃப்க்கு சொல்கிறதுன்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவருடைய மாமா பேச்சை கேட்டு கல்ஃப் கட்டில் போகிறார். அங்கே போனப்போ தான் தெரியுது, நம்ம பிருத்திவிராஜ் வந்து ஆடு ஜீவித்த படத்தில் எப்படி ஆர்மியில் இடத்துல ஒரு பாலிமரத்துக்கு மாட்டிக்கிறார் இல்லையா, அதே மாதிரியும் நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல யாருமே பாலைவனம் மட்டும் தான் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை ஒருத்தான் விட்டுறான். அங்கே வந்து மொத்தமாக கூண்டுக்குள்ளே அடித்த எலி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அங்கே வந்து மிகப்பெரிய பயில்வான் மாதிரி ஒருத்தன் இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு ஐ ஃப்ரம் இந்தியான்னு நம்ம ஹீரோ கை கொடுக்க, அவன் அதுக்கு ஆப்போசிட்டாக அவன் வந்து நான் வந்து நான் பாகிஸ்தானை சேர்ந்து ஒரு ஆளுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கல் விட்டுருவான். என்னடா இது நம்ம யோசிச்சிருப்பான். நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிக்க நினைப்பான், ஆனால் தப்பிக்கவே முடியாது. சுற்றி ஏகப்பட்ட கிலோமீட்டருக்கு பாலைவனம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ அவங்க வந்து பேசும்போது நம்ம ஹீரோ பயந்து பாகிஸ்தான் சொல்கிறீங்க, பாகிஸ்தான் நீங்கள் எந்த இடம்னு கேட்கும்போது அப்போ வந்து நான் வந்து பஞ்சாப்னு சொல்லுவோம், பாகிஸ்தான் பஞ்சாபான்ற மாதிரி சில பேர் இடத்துல வந்து ஒரு காமெடி எலிமெண்ட் நம்ம ஹீரோ ஆட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு காமெடி கிரியேட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்து நல்ல ஒரு பாண்டிங் ஆகி அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பாகிஸ்தான் இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அங்கேயே வந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறமா தன்னுடைய இந்தியாவுக்கு அவர் வந்தாரா இல்லையா, ஸோ அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கிற அங்கே இருந்த வரைக்கும் என்ன ஆச்சுன்றதான் படத்தோடைய கதை. படம் வந்து சூப்பராக இருக்கும். நிவின் பாலி படத்தோடைய கேரக்டராக வாழ்ந்துருக்காரு. கடைசியில் மட்டும் ஒரு கதைக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக வந்து எமோஷனலாக டச் ஆகிற மாதிரி ஒரு இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஃபுல்லாக கமெண்ட் எதாவது எடுத்துகிட்டு கொடுத்த டேரக்டர் மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் பார்க்கலாம். தமிழ் வெர்ஷன்லேயே இருக்குது. ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான மூவி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சினிமாக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.